திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருச்சிக்கு புறப்பட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய். காட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில வெற்றி பெற்றதற்கான அந்த மக்களுக்கான நன்றியை தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் திருச்சிக்கு போறாங்க. அதன்படி இப்ப சென்னையிலிருந்து திருச்சிக்கு கிளம்பி இருக்காங்க. விமான நிலையத்தில் அவருடைய வாகனங்கள் வந்தடைஞ்சிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக விமானம் மூலம் திருச்சி சென்றடைய இருக்காரு முதலமைச்சர் விஜய். அதற்கு பிறகாக அங்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க இருக்காங்க. விமான நிலையத்துக்கு முதலமைச்சர் விஜயனுடைய வாகனங்கள் வந்தடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது சென்னை விமான நிலையம். செய்தியாளர் தாயுமானவனும் நம்மளோட தகவல்களோட இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். தாயுமானவன், இப்ப விமான நிலையம் வந்தடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப இங்கிருந்து இந்த விமானம் எத்தனை மணி அளவில் புறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? திருச்சி கிழக்குக்கு எத்தனை மணிக்கு போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தற்போது திருச்சி செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு புறப்பட இருக்கிறார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார். இந்த நிலையில தான் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில தனி விமானம் மூலம் திருச்சிக்கு விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல புறப்பட இருக்கிறார். திருச்சி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மதியம் சரியாக 2 மணி அளவுல சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு முதலமைச்சர் விஜய் செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மதியம் சரியாக 2:45 மணிக்கு இந்த தனி விமானம் திருச்சி விமான நிலையம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் சாலை மார்க்கமாக தனியார் கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஒரு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அங்கு திருச்சியில தயாராகி இருக்கிறாங்க. குறிப்பா திருச்சி KK நகர், LIC காலனி, மன்னார்புரம் ஆகிய பகுதிகளின் வழியாக சரியாக மாலை 4:15 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தனியார் கல்லூரிக்கு விஜய் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த திருச்சி தனியார் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல மக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். குறிப்பா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக பொது நிகழ்வுல விஜய் அவர்கள் பேச இருப்பதால என்ன பேச போகிறார் என்பதும் அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக பொதுவெளியில விஜய் அவர்கள் பேச இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 5000 பேர் வரைக்கும் உரிய அனுமதி என்பது வழங்கப்பட்டு அங்கு நிர்வாகிகள் QR கோடு அட்டையோடு உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து விஜய் அவர்கள் வரக்கூடிய வழிநெடுகிலும் நிர்வாகிகள், தொண்டர்கள் வெகு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக தயாராகி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் தேர்தலுக்கு முன்னதாக கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில சென்றிருந்தார். தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக திருச்சி சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய வகையில் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் வெகு உற்சாக மிகுதியில வரவேற்பு அளிப்பதற்கு தயாராகி இருக்கிறாங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் கட்சியின் தலைமையின் தரப்புல போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை விமான நிலையத்திலிருந்து சரியாக 2 மணி அளவுல தனி விமானம் மூலமாக அவர் திருச்சி செல்ல இருக்கிறார். 2:45 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு இந்த விமானம் செல்லும். அதன் பிறகாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை மார்க்கமாக பயணித்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த தனியார் கல்லூரிக்கு அவர் செல்ல இருக்கிறார். தனியார் கல்லூரியில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நன்றி தெரிவிப்பு கூட்டம் மட்டுமாக இது இல்லாம குறிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக நடைபெறக்கூடிய அந்த கட்சி சார்ந்த பொது நிகழ்ச்சி என்பதால பல விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் என்ன பேச போகிறார் என்பது அரசியல் வட்டாரத்துல ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். பிரச்சாரத்திற்கு விஜய் அவர்கள் போகும்பொழுது இருந்த காட்சிகள் வேறு. அதற்கு அடுத்தபடியாக இப்ப முதலமைச்சராக அவர் திருச்சி கிழக்குக்கு போகக்கூடிய காட்சிகள் எவ்வாறாக இருக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தந்தி டிவில நேரலையில பார்க்க இருக்கிறோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.